ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. என்னை உம்முடைய வார்த்தையினாலே தைரியப்படுத்தினீங்கள்ல, அதே போல் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோட கூட பேசுங்க, தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள், யோசனைகள் எல்லாம் ஆண்டவரே உங்கள் பக்கமாக திருப்பப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம். எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். கர்த்தர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு சில வார்த்தைகள். என்ன வார்த்தைனா, நம்மளுடைய வேதத்தில் அவரை குறித்து அதிகமாக சொல்லப்படலை. ஒரு சில இடங்கள் ஒரே பிலிப்பியர் நிருபத்தில் மட்டும், நான் கடந்த நாளில் கூட அதை ஷேர் பண்ணேன். பிலிப்பியர் நிருபத்தில் மட்டும்தான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து ஒரு 7 வசனம் தான் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. மற்றபடி நம்ம பார்க்குறப்ப வேதாகமத்தில் பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும்? பைபிளில் எழுதுனதில் யாரை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, யாரை பற்றியெல்லாம் தெரியும் உங்களுக்கு? எலியா, ஓகே. ஆபிரகாம், ஈசாக்கு, வெரி குட். நோவா, யோசுவா, யோசேப்பு, தானியேல், மோசே, தாவீது, எல்லாம் பெரிய பெரிய கேரக்டர். அவங்கெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க ஆண்டவருடைய பார்வையில். அதையும் இந்த பைபிளில் ரெக்கார்டாக இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன காரியம் பண்ணியிருந்தா கூட அது கூட என்ன செஞ்சுருக்குது, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்கணும்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறப்போ அந்த சிசேரா அவனை ஒரு பெண் தான் என்ன செய்கிறாங்க, யாகேல் அப்படிங்கிற ஒரு பெண்ணு கையில் இருக்கிற அந்த கூடார ஆணி அந்த சுத்தியை வச்சு அவங்க எதிரி அவங்கள அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆயுதத்தை வைத்து அவங்கள என்ன செய்கிறாங்க, அவர் நல்லா அவருக்கு தூங்க வச்சு அவர் அந்த நேரத்தில் அந்த தூக்கத்தையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. வச்சு அந்த ஆணியை ஒரே அடியாக அடித்தாங்களாம். அவர் செத்து போயிட்டார். அந்த பகைவர்களை மேற்கொள்ளக்கூடியதான கிருபையை ஒரு சின்ன பெண் மூலமாக, அவங்க கையில் இருந்தது என்னது, அந்த அவ்வளோதான், வேறு கூடார ஆணியும் ஒரு சுத்தியும் தான். அப்போ அதை கையில் இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அதை பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அவங்கள குறித்தும் இதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாராம், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஒரு வசனம் எனக்கு அது நம்ம ரொம்ப பிடிச்சமான வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் 6:10 302வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பார்த்தீங்களா, ஒண்டர்ஃபுல்லான வசனம். உங்கள் கிரியையை, நீங்கள் ஆண்டவருக்காக என்னெல்லாம் கிரியை செய்கிறீங்களோ அதெல்லாம் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராம், மறக்கவே மாட்டார். அப்புறம் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருவதினாலும், ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறதான பரிசுத்தவான்கள் அவங்க இருக்கிறாங்கல்ல. பரிசுத்தவான்கள்னா இங்கே ஊழியம் செய்கிறவங்க மட்டும்தான் இல்லை, ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டோடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லாரும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம அவங்களுக்காக என்ன செய்கிறோம், ஊழியம் செய்கிறோன்னா என்ன ஊழியம், கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி இது இல்லை. அவங்கள இருக்கிற குறைவுகளில் அவங்கள விசாரிக்கிறது, அப்புறம் அடுத்தது அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகளை அவங்களோடு கூட பேசுறது, இது எல்லாமே என்னதான், பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதான ஊழியம். அதை நீங்கள் செஞ்சதுனாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். அநேகர் நீங்கள் எல்லாமே இதிலிருந்து தான் வந்திருக்கிறீங்க. அப்போ ஆண்டவருடைய நாமத்திற்காக நீங்கள் எவ்வளோ பாடுகளை நீங்கள் பட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் மறப்பதற்கு ஆண்டவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. உங்கள் சொந்தங்கள் மத்தியில், உறவுகள் மத்தியிலலாம் நீங்கள் இருக்கிறப்போ இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கட்டாயம்
நிற்க வேண்டியிருக்குல்ல, அந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்குல்ல இல்லையா? அப்போ நீங்கள் நிற்கிறத ஆண்டவர் பார்க்குறார். அதெல்லாம் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. அதெல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு நாளும் மனசு விட்டுறாதீங்க. நான் அதை இந்த வார்த்தையில் இந்த நாளில் உங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்கரேஜிங் வார்த்தைகளாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே அதிலே வளர்ந்ததுனால எங்களுக்கு அதை பற்றியும் தெரியாது. இப்போ நீங்கள்லாம் பாடுபாடு அதை பார்க்குறப்ப தான் ஓ இப்படிலாம் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இவங்க கடந்து வராங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் அதிலே இருந்ததுனால இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சந்திக்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்போ நிச்சயமாக ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் என்ன செய்வாரா? மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். அதை அவர் அக்கௌண்ட்ல வச்சு கரெக்டாக அதுக்கு ஏற்றதான பிரதிபலனை பல மடங்காய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவர். அதனால தயவுசெய்து நீங்க மனசு விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க, ஆண்டவருக்காக நிலைத்திருங்க. நிச்சயமா ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வார்த்தையை கூட நான் உங்களோட கூட அதை வாசிக்கலான்னு விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 4:3 இதில் இந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் என்ன எழுதுறாருன்னா, அவரோடு கூட அந்த ஊழியத்தில் உதவியாக இருந்தவங்க அப்படிப்பட்டவங்களை பற்றி எழுதுறாரு. அதில் 3வது வசனத்தில் பார்க்குறோம், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள்னா யாருன்னா, அதுக்கு முன்னாடி கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்கிற ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதில் எழுதுறாரு. அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எவ்வளோ அருமையான வார்த்தை. அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தில் உடன் பங்காளிகளாக உடன் வேலையாளாக நம்ம இருக்கிறோம். ஆகையினால நம்ம இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாரா? அவர் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார்? மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. ஒவ்வொரு ஒருத்தங்களுக்காக நீங்கள் ஜெபம், இன்னைக்கு இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, நீ இதை ஞாபகம் வச்சு நீங்கள் போய் ஜெபம் பண்ணீங்களா, அதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த ஞாபகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்குரிய பலன் பல மடங்காய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்து நிமித்தம் என்னென்னதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தின் பங்கு அது என்ன செய்யும்? உங்களுக்கும் அது கிடைக்கும். இன்னொரு வசனம் நம்மளுக்கு இருக்குது, மத்தேயு, அதை நம்ம படிக்கலாம். மத்தேயு 10:41, மத்தேயு 10. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 10:41. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மத்தேயு 10:41, தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ஆண்டோடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, ஊழியக்காரங்களோ இல்லைன்னா யாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு இதில் தீர்க்கதரிசி, அப்புறம் நீதிமான் இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்ட எல்லாருமே நீதிமான். அடுத்தது சீஷன் அப்படின்னா யாரு? அதையும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சொல்லியிருக்கிறார்ல, நீங்கள் ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருந்தால் அதன் மூலமாக என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி அறியப்படுவீர்கள் அப்படின்னு யோவான் 13:35 நம்ம படிக்கிறோம். அப்போ அவருடைய சீஷர்கள் எல்லாருமே நம்ம அவருடைய ஃபாலோயர்ஸ் தான், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அப்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் சிறியரில் ஒருவருக்கு, சிறியரில்லாம் குறைவுள்ள ஒருத்தருக்கு நம்ம ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதை கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அதை கணக்கு எழுதி வச்சுக்கிறார். ஆகையினால ஒரு நாளும் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக செய்ததான காரியம் வீணாகவே போகாது. ஒரு சின்ன குட்டி ஜபம், நம்ம இப்போ அவங்களுக்காக ஜபம் பண்ணோம் அப்படின்னா அந்த நிமிஷத்தில் ஒரு சில நேரம் மறந்துடும் பாருங்க, இல்லையா? நாங்கள் ஜபம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்போம், ஆனால் என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். ஆகையினால நம்ம என்ன பண்ணோம்? அவங்க சொன்ன நேரமே உடனே ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்துட்டோன்னா அதுக்குரிய பலன் மிகுதியாய் அவர்களுக்கு உண்டு.
அதே போல் நமக்கும் அது உண்டு. அதனால் தயவுசெய்து அதிலெல்லாம் நீங்கள் மறந்து போகாதீங்க. இந்த நாளிலே நான் இந்த வார்த்தைகளோடு தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கடந்த நாளில் எனக்கு கூட ஒரு சில காரியங்கள் குறித்து என்ன நம்ம பண்ணுறோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சோர்வுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அப்போது தான் நான் இதை படித்து கொண்டு இருந்தேன். எனக்கு அப்போ படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த கேரக்டர் மூலமாக ஆண்டவர் என் கூட பேசினார். இந்த கேரக்டர் பெரிய பெரிய பேரெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இந்த பேர் நம்ம நிறைய பேர் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம். அவர் பேர் என்ன தெரியுமா? எப்பாப்பிரோ தீத்து. என்ன பேர்? எப்பாப்பிரோ தீத்து. பேரை வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. எப்பாப்பிரோ தீத்து. என்ன பேர்? எப்பாப்பிரோ தீத்து. அவரை பற்றி ஒரு 7 வசனம் தான் இந்த பிலிப்பியர் நிருபத்தில், வேறு எங்கேயுமே சொல்லப்படலை, இதில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. சரி, அவரை பற்றி ஏன் அவர் ஸ்பெசிஃபிக்காக அவர் எழுதியிருக்கிறாரு? அந்த பவுல் எழுதினதான இந்த நிருபம், இந்த லெட்டர் பவுல் எழுதினதான லெட்டர். இதில் ஏன் அவரை பற்றி ரொம்ப அப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோன்னா அதில் எழுதுகிறப்பமேயே அவர் ரொம்ப சிறந்த முறையாக அதை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த பிலிப்பிங்கிறதான அந்த பட்டணத்திலே இப்போது பவுல் எப்படி இருக்கிறாருன்னா ஜெயிலில் இருக்கிறார், ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறார். இப்போது நம்மளுக்கெல்லாம் ஜெயிலில் போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வீட்டில் இருந்தெல்லாம் கூட சாப்பாடெல்லாம் கூட என்ன செய்யும், போகும் இல்லையா? வீட்டிலேருந்து சாப்பாடு கூட போகும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ இந்த நாட்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. ஜெயிலில் இருந்தால் அவங்க பட்டினியாக தான் கிடக்கணும், பட்னியாக இருக்கணும். யாராவது உறவுகள் அப்படியே தெரிஞ்சவங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்தாதான். ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரிக்கு A கிளாஸ் B கிளாஸ் அப்படிலாம் போட்டு அப்படியே அவங்களுக்கு தகுந்த மானைக்கு ஏசி கூட இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க ஜெயிலில் ஒரு சில இதுக்கெல்லாம். அந்த மாதிரியெல்லாம் ஜெயில் கிடையாது அப்போல்லாம். அப்போ ரொம்ப கடுமையான காரியங்கள் தான் அப்போ இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறையிருப்பில் இருக்கிறதான அவர் அந்த ரோமில் இருக்கிறாரு. இந்த பிலிப்பிங்கிற ஊரில் அவர் போய் முதல் மிஷினரி பிரயாணம் மக்கதோனியா தேசத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே போய் அந்த பிலிப்பிங்கிற பட்டணத்தில் போய் தான் அந்த ஊழியத்தை, அங்கே இருக்கிற ஊழியன்னா இப்படி இது மாதிரிக்கு ஒரு சர்ச் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உட்காடுறீங்க, உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம், இல்லைன்னா நாங்கள் போய் எங்கேயாவது அலைஞ்சு தேடி அப்படிலாம் போகிறோமா? இல்லை. ஆனால் அந்த நாட்களில் பவுல் எப்படி தான் போயிருக்கிறாரு, அப்படி தான் போயிருக்கிறார். அவருக்கு இந்த மாதிரி சொகுசெல்லாம் எதுவுமே கிடையாது. சொகுசாக உட்காந்துட்டு செய்கிறது ஈஸி தானே இல்லையா? ஆனால் அவருக்கு அந்த மாதிரி சொகுசு எதுவுமே கிடையாது. அவர் போய் தான் எங்கள் ஆத்மாக்களை தேடி என்ன செய்யணும், போகணும். அப்போது இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இப்போ ஜீவன் சொன்னது போல் ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தில் தான் என்ன செய்கிறாரு, காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 16 9வது வசனம் பாருங்கள். 9 அதில் பார்த்தோன்னா அவங்க பிரயாணப்பட்டு வர்றாங்க. முதலாவது மிஷினரி பிரயாணம் அந்த மீசியா பக்கமாய் துரோவாவுக்கு வந்தார்கள். 9வது வசனத்தில், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. கனவுல தரிசனத்தில் ஒருத்தர் மக்கதோனியா தேசத்திலிருந்து சொல்கிறார், நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்கப்பா, எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாரு, அங்கே போக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அதை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போகிறார். அங்கே துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயோபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். அப்போ எங்கே இருக்கிறாங்க, பிலிப்பி அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே தங்கி இருக்கிறாங்க. அங்கே இவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுவார், இவர் பவுல் என்ன பண்ணுவார்னா, போகிற இடங்களில் ஆலயங்கள், தேவாலயங்கள் இருக்கும், அதாவது யூதர்களுடைய ஆலயம், அங்கே போய் தான் இவர் என்ன செய்வார், அன்றைய வார்த்தையை சொல்லுவார். ஆனால் இப்போ இங்கே எந்த ஆலயமும் எதுவுமே இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆற்றின் அருகே 13 பாருங்கள், ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அந்த ஆற்று ஓரமாக கொஞ்சம் பெண்கள்லாம் என்ன செய்தாங்களாம், வந்தாங்களாம். அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னாங்களாம்.
அப்போது அங்கே இருந்ததான 14, அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பார்த்தீங்களா? அப்போ லீதியாளுங்கிற நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்க பேரெல்லாம் அதில் சொல்லப்படலை. லீதியாள்னு ஒரு அம்மா பேரை மட்டும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவங்களுடைய உள்ளத்தை என்ன செய்தாராம்? கர்த்தர் அவருடைய இருதயத்தை திருப்பினார். அப்போ ஆண்டவர் ஒருத்தரை ஒரு இடத்துல போய் நீ போய் பாரு அப்படின்னு சொன்னால் அதை யாரை பார்க்கணும் அப்படின்னா அந்த அவங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்புவார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சொன்னது போல் நம்ம ஜெபம் பண்ணணும். அதை கைடன்ஸோடு நம்ம போனோம்னா நிச்சயமாக ஆண்டவர் அந்த வார்த்தைகளால் நம்மளோடு கூட அது பேசுவார். அங்கே லீதியாள் கூட பேசி அவளுடைய இருதயத்தை திருப்பினார். அதனால் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வீட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சாதா ஒரு 2-3 பிள்ளைங்க அப்படிலாம் இல்லை, எல்லாம் நிறைய பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அடுத்தது வீட்டில் இருக்க வேலைக்காரங்க, அப்புறம் அடிமைகளாக இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டது? அவங்க எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்டே தங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தங்கி சில நாட்கள் அங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்புறம் அதை கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா குறி சொல்லுகிற ஒரு அம்மா அவங்களுக்கு ஜெபம் பண்ணால் அந்த ஆவி அவங்கள விட்டு போயிடுது. உடனே அந்த குறி சொல்கிற அம்மாவை வச்சுக்கிட்டு நிறைய காசு சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க கோவம் வந்துருச்சு. உடனே அவங்க என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் சும்மாலாம் போடலை, நல்லா அடின்னு அடித்து விலங்கு போட்டு அவங்கள எங்கே போட்டுறாங்க? ஜெயிலில் போட்டுறாங்க. பவுலும் சீலாவும் 25 பாருங்கள். நடுராத்திரியிலே இல்லை 24 பார்த்தோன்னா அவர்கள் உட்காவரை அடைத்து அவர்களை கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அடித்து அவங்கள துன்புறுத்தி அந்த கால்கள் இதெல்லாம் தொழு மரத்தில் மாட்டி என்ன செஞ்சிட்டாங்க? அப்படி போட்டாச்சு. போட்டால் இவங்க அதில் என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துனாங்க. நம்மளால் ஒரு சின்ன புண்ணு வந்தால், ஒரு சின்ன தலைவலி வந்தால் என்ன செய்ய முடியல? ஜெபம் பண்ண முடியல. ஆண்டவரே எனக்கு தலைவலிக்கு, ஆண்டவரே இன்றைக்கி நான் ஜெபம் பண்ண முடியாது, அதனால் படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்மளே படுத்துறேன். இன்றைக்கி ரொம்ப வேலை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அதனால் ஒரு குட்டி ஜெபமாக பண்ணிவிட்டு நான் படுத்துறேன் ஆண்டவரேன்னு படுத்துறோம் தானே? ஆகினால ஆனால் பவுல் பாருங்க, ஏன்னா அவருக்குள்ளார அந்த ஒரு வைராக்கியம், ஒரு சீல், ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சொல்லணும்னு சொல்லி அந்த ஒரு வைராக்கியம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரா? தேவனை துதித்து பாடின பொழுது அப்போ என்ன ஆச்சா? அந்த சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியா பூமியெல்லாம் அதிர்ந்து அப்போ தான் அற்புதம் நடக்குது. அப்போ ஜெபம் பண்ணுறப்ப, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறப்ப, ஜெபம் பண்ணுறப்ப தான் அற்புதம் நடக்கும். நம்மளே சும்மா நடக்கட்டும்னா நடக்காது. அதுதான் அப்போ பார்க்குறோம். சிறைச்சாலை கதவுகள்லாம் திறவுண்டது, கட்டுகளெல்லாம் கலண்டு போயிட்டு, எல்லாருடைய கட்டுகள், அங்கே கைதிகள்லாம் ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கயிறு போட்ட விலங்குகள்லாம் கூட என்ன ஆயிடுச்சான்? கலண்டுருச்சான். உடனே சிறைச்சாலைக்காரன், அவன் வாட்ச்மனாக இருக்கிறவன், வார்டர், அவர் என்ன அப்போ தான் தூக்கம் முழிச்சா என்ன ஆகிப்போச்சான்? எல்லாம் கதவுலாம் திறந்திருக்கிறதை பார்த்து கட்டுண்டவர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, கைதிகள்லாம் அப்படின்னு சொல்லி உடனே பட்டயத்தை உருவி நம்மளை தற்கொலை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அடுத்த நாள் போனால் அவங்கள தான் என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. நீ என்ன பண்ண? ஜெயிலராக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. ஆகையினால நம்மளே மாய்த்து கொள்ளலான்னு சொல்லி அப்படி தற்கொலை செய்து கொள்ள பார்த்தானா, அப்போ பவுல் என்ன செய்கிறாரு? மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான்ப்பா இருக்கிறோம், எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே லைட் வெளிச்சம்லாம் இருக்காது, தீபம் தான் வச்சுருப்பாங்க. தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவங்க போய் பிரசங்கம் பண்ணாங்களா? இல்லை. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒருத்தருடைய உள்ளத்தை திருப்பிட்டார்னா அது எப்படிப்பட்ட ஒரு சின்ன வார்த்தையின் மூலமாக கூட ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுடைய உள்ளத்தை திருப்புவார். பெரிய பிரசங்கமெல்லாம் பண்ணவே வேண்டியதே இல்லை, ஒரு சின்ன வார்த்தை தான், அது மூலமாக ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அப்போ அங்கே ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்ன உடனே இதுதானே அவங்களுக்கு சான்ஸு. உடனே பவுல் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் என்ன செய்யுங்க? விசுவாசிங்க, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராத்திரி முழுசும்
அவங்களுக்கு என்ன நடக்குது? உபதேசம் நடக்குது. அதுக்குள்ளார அதுக்கு பிறகு அப்படின்னா என்ன, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னு சொல்லி ஞானஸ்நானமும் எடுத்துட்டாங்க. அந்த ராத்திரியிலேயே ஞானஸ்நானமும் எடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, இந்த 34 பார்க்குறோம், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியாக இருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். அதுக்குள்ளார அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில. சரிப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி எங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு நீங்கள் எங்களை ரிலீஸ் பண்ணுறீங்களா? நாங்கள் யார்? ரோமர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, ரோமர்னால் அவங்க கொஞ்சம் பயந்துக்குவாங்க. ஏன்னா ரோமர்கள் தான் ஆட்சி செய்த காலம். அதனால் ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து 37 சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாக எங்களை விடுதலை ஆக்குறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அனுப்பிவிடட்டும் என்றான். உடனே இதை கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அதனால் அப்புறம் அவர்கிட்ட தயவாய் பேசி 39 பார்க்குறோம், தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே அவர்கள் சிறைச்சாலைந்து புறப்பட்டு லீதியாரிடத்திற்கே போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மிஷினரி பயணத்தில் நடந்தது. அந்த முதல் மிஷினரி பயணத்தில் தான் அந்த பிலிப்பிங்கிற பட்டணத்தில் அந்த ஆத்மாக்கு லீதியால் இருக்காங்கல்ல, அவங்க தான் முதல் வந்தது. அது மூலமாக நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல ஒரு சபை கூடுதல் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி இவர் நிறைய இடத்துக்கெல்லாம் அதுக்கு பிறகு அவர் போனார். ஆனால் இப்போ எங்கள் இடத்துல இருந்து இருக்கிறாருன்னா ரோமில் இருக்கிறார், இத்தாலியில் இருக்கிறார். ரோமில் அங்கே ஜெயிலில் இருக்கிறார். அங்கே சிறை கைதியாக வீட்டில், அது என்ன செய்யுது, வீட்டில் கைதியாக இருக்கணும். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, வெளியில் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே அவங்கள விசாரிக்கும்படி மக்கதோனியாவில் இருக்கிறதான அந்த பிலிப்பிங்கிற பட்டணத்தில் இருக்கிறதான அந்த சபையார் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ரொம்ப தரித்திரத்தில் தான் இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய வசதி படைத்தவங்களாம் இல்லை. அவங்க பணம்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிறதான அந்த எப்பாப்பிரா தீத்து இருக்கிறார்ல, அவர் கையில், அவர் ஏன்னா உண்மை உள்ளவர் அப்படின்னு அவரை நம்பினதுனால அவங்க கையில் கொடுத்து அந்த பணத்தை அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ இந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரங்க உதவி செய்யணுன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அது இதுன்னு இருந்தால் போதும், உடனே போட்ட அடுத்த நிமிஷத்தில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடுது, உங்கள் இதில் கிரெடிட் ஆகிடுச்சு, வந்துருச்சு பணம் அப்படின்னு சொல்லி வந்துடுது. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது இல்லை. அவங்க தூக்கிட்டு எவ்வளோ இதில் பார்க்குறோம் நம்ம, ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் 700 மைல் அவ்வளோ தூரத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. எங்கே, அந்த பிலிப்பி பட்டணத்துக்கும் அந்த ரோமுக்கும் அவ்வளோ தூரம். அப்போது இங்கே இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெயின் பஸ் அதெல்லாம் கிடையாது, கப்பல் பிரயாணம் தான், தண்ணீர் வழியாக போகிறது தான். அப்போ எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த கஷ்டத்தில் அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி பெரிய வந்து டெக்னாலஜி எல்லாம் உயர்ந்த மாதிரி அப்படிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. அப்போ இருக்கிற கப்பல்லாம் வேறு மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம், இதிலெல்லாம் கூட பார்த்துருக்கீங்க, ஃபில்மில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் தான் அவர் பிரயாணம் பண்ணி அந்த உத்தரவாதத்தோடு அவர் போய் சேர்றார். எங்கே, அந்த எப்பாப்பிரா தீத்துங்கிறவர் அங்கே ரோமுக்கு போய் பவுல் இடத்துல அதை ஒப்புவிக்கிறார். இவர் செஞ்சது இவ்வளோ தாங்க. போயிட்டு இப்போ பவுல் வேறு அங்கே ஏற்கனவே அடிபட்டு அவர் கைதியாக இருக்கார்ல, அதனால் அடி எல்லாமே அவர் ஏற்கனவே வாங்கியிருக்கிறாரு. ஆகையினால உடம்பும் அவர் பலவீனமாக தான் இருந்திருக்கிறாரு. ஆகையினால போன இடத்துல இவர் என்ன செய்திருக்கிறார், அவருக்கும் கொஞ்சம் ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக தான் வேலை, அவர் கொஞ்சம் கூட இருந்து அவருக்கு ஏதாவது சாப்பாடெல்லாம் கொடுத்து அவர் கை கால் வலி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுக்காக அவர் உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த ஊரில் அந்த சபையார் அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எப்பாப்பிரா தீத்து அவர் அங்கே போன உடனே என்ன ஆயிட்டாரா, ரொம்ப சுகம் இல்லாமல் போயிட்டார். என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சுகம் இல்லாமல் போய் கடைசியில் சாகிற நிலவுக்கு ஆயிட்டார், சாகிற அளவுக்கு. இப்போ இந்த பவுல் பார்த்தீங்கன்னா அவர் மேலே போட்டிருந்ததான அந்த உருமால்கள், அவர் கச்சை, அதை போட்டு நிறைய பேர் என்ன ஆயிருக்கு, சுகமாயிருக்கு. ஆனால் இப்போ இவர் கூடவே இருக்கிறார் யார், எப்பாப்பிரா தூத்து சுகம் இல்லாமல் வந்திருக்கிறாரு. அவருக்கு இப்போ அவர் ஜெபம் பண்ணி சுகமாக்கியிருக்கலாம் இல்லை, ஆனால் சுகம் கிடைக்கல. ஏன், பவுலுக்கே பலவீனம் இருந்துச்சு இல்லையா, அவருக்கு கண்ணில் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நீங்கள் கண்களை கூட பிடுங்கி கொடுக்குற அளவுக்கு என் மேலே நீங்கள் பாசமாக இருந்தீங்க அப்படிங்கிறாரு. ஒருவேளை கண்ணில் அவருக்கு ஏதாவது இருந்திருக்கலாம், டிஃபெக்ட் இருந்திருக்கலாம்.
அந்த பலவீனம் நீங்கணும்னு சொல்லிட்டு அவர் 3 முறை ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய கிருபையை நான் விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னுடைய பலன் இருக்குன்னு சொல்லிட்டார். ஆகையினால இனிமேல் அதை குறித்து அவர் என்ன செய்யலை, அதுக்கு மேலே பேசலை, அதை குறித்து ஜெபம் பண்ணவும் இல்லை. ஆனால் இப்போ இந்த எப்பாப்பிராத்தீத்துக்கு என்னாச்சு? சுகம் இல்லை. ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோமே தவிர, ஆனால் ஆண்டவர் அவர் மேலே கிருபையாக இருந்ததுனால அவரை என்ன செய்தாரா? அந்த பலவீனத்தில் மாற்றி அவருக்கு ஜீவனை மறுபடியும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம காரியத்தில் நம்ம படிக்கிறோம். அதை படிக்கலாம், இப்போ படிக்கலாம். நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம். உங்களுக்கு இப்போ அதனுடைய முன்னோட்டம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம படிக்கலாம், அவரை பற்றி நம்ம படிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 272வது பக்கம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். அதான் கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி தன் பிராணனையும் எண்ணாமல், தன் உயிர் போனால் கூட பரவாயில்லைங்க, கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்ததான அவனுக்குன்னு நியமிக்கப்பட்ட, இல்லைன்னா அவனுக்குன்னு ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை கரெக்டாக உண்மையாக உத்தமமாக என்ன செஞ்சிட்டான். என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15 முதலாவது இந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 18 படிக்கலாம். 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரா? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கு. நீங்கள் கொடுத்து விட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சிங்க, எனக்கு பரிபூரணம் உண்டாயிருச்சு. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை அவங்க கொடுத்த கலெக்ட் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் மூட்டையை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த நாட்களில் அந்த பிரயாணம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான பிரயாணம் தான். வழி பறி கொள்ளைக்காரர்கள்லாம் இருப்பாங்க. கப்பல் வழியாக போனாலும் இருப்பாங்க, தரை வழியாக போனாலும் கொள்ளைக்காரர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த பணத்தெல்லாம் அடித்து அவனை கொலை பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருவாங்க, அவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். இது 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் நடந்தது. அதனால அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவன் ரொம்ப பத்திரமா, தன்னுடைய மரணம் வந்தால் கூட பரவாயில்ல, தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அவன் என்ன செஞ்சான், இதை கொண்டு வந்து எங்கள் கையில் அதை கொடுத்தான். அது அதனால் அது எப்படி இருக்குதான், நீங்கள் அனுப்பினதான அந்த காணிக்கை எப்படி இருக்குதான், சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக இருக்கிறது. அவங்க கொடுத்ததான அந்த பணம் இவங்களுக்கு எப்படி இருந்துதான், சுகந்த வாசனை. ஆண்டவர் அதை பார்க்குறாரு, சுகந்த வாசனையாக அவர் முகர்ந்தார். அவன் கொடுத்த கொஞ்சம் அதுதான், ஆனாலும் அது ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்குதான், சுகந்த வாசனை அந்த பலியாக. அடுத்தது உகந்த பலியாக, தேவனுக்கு உகந்த பலியாக, பிரியமான உகந்த பலியாக அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம அந்த கொடுக்கல் காரியங்கள் எல்லாம், ஐயோ நம்ம இவ்வளோ தானே கொடுக்குறோம் அப்படிலாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அதை நினைக்கவே கூடாது. அங்கே எதுதான் முக்கியம், நம்மளுடைய மனது உற்சாகமாய் சந்தோஷமாய் அப்படி ஆண்டவருடைய பணிக்காக, அதே போல் ஆண்டவர் பணிக்காகன்னு மட்டும் இல்லை,
தரித்திரரை நம்ம என்ன செய்யணுமா, அக்கம் பக்கத்தில் நம்ம பார்ப்போம்ல, நம்மளோட கீழானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். தரித்திரரை விசாரிக்கணும். அவங்களுக்கு இருக்கிற குறைவுகளில் நம்மளால் முடிந்ததை நம்ம போய் என்ன செய்யணும், கட்டாயம் அவங்களுக்கு நம்ம போய் உதவி செய்யணும். அது எல்லாத்தையும் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார், கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அப்போ அந்த கொடுத்ததான அந்த பணம் எப்படி இருக்குதா, அந்த உதவி அவங்களுக்கு தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதை எப்பாப்பிராதத்து என்ன செய்கிறாரு, அவர் கையில் கொண்டு வந்து கொடுக்குறார். அதை தான் அந்த அவர் செஞ்சது இந்த வேலை மட்டும்தான். என்ன, அங்கே கொடுத்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு ஏதாவது கூடமாட இருந்து ஏதாவது உதவி செய்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கிறாரு. போன இடத்துல அவருக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக ஜெபம் பண்ணி அவரை தேத்தி ஆண்டுடைய கிருபையினால் அவர் மறுபடியும் நல்லான உடனே, சரிப்பா உனக்காக அங்கே ஊரில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உன்னையவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா செத்துக்கிட்டு போயிட்டாரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் இருக்கிற மாதிரி எஸ்எம்எஸ்லாம் கிடையாது தானே. அதனால் அப்போது என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அந்த செய்திகள் கிடைத்திருக்காது, நீ நல்லாயிட்டேன், அதனால் நீ நேராகவே போய் என்ன செய்ய, நீ காண்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நான் எப்படின்னா கூட இருந்துக்குவேன், என்னுடைய குறைவில் கூட என்னால் இருக்க முடியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். இப்போ இந்த கதையை நீங்கள் மனசில் வச்சுட்டு, நிகழ்ச்சியை மனசில் வச்சுட்டு பிலிப்பி பார்த்து அந்த நிருபத்தை படித்தோன்னா ரொம்ப அழகாக புரியும் நம்மளுக்கு. அப்போ அதனால் எந்த சூழ்நிலையும் நான் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அதனால் பரவாயில்ல, இந்த இதில் ஜெயிலில் இருக்கிறது எனக்கு ஒன்றும் அது பெருசாக இல்லை, ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தேற்றி அவரை மறுபடியும் எப்பாப்பிராதத்துவை இந்த ஒரு லெட்டர், இந்த பிலிப்பியர் அப்படிங்கிற இந்த லெட்டர் இருக்குல்ல, இந்த லெட்டரையும் எழுதி அவர் கையிலேயே கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பிச்சி விட்டுட்டார். இப்போ அவங்க போன உடனே இந்த லெட்டரை என்ன செய்வாங்க, படிப்பாங்க. படித்தா இவருடைய மிஷன், இவருக்குன்னு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பணியை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாரா, வெற்றியாக செஞ்சாரா அப்படின்னா அவர் முழுமையாக என்ன செய்ய முடியல. அவருடைய பார்வையில் அவங்க என்ன எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க, பணத்தையும் கொடுக்கணும், கொடுத்துட்டு அவருக்கு பவுலுக்கு உதவியாக இருக்கணும்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு சுகம் இல்லாமல் போனதுனால பாதியிலேயே பணத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அவருக்கு இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் முழுமையாக இவரால் செய்ய முடியல, அவர் அனுப்பிச்சி விட்டுட்டார், திருப்பியும் அனுப்பிச்சி விட்டார். ஆகையினால இப்போ ஒரு மாதிரி ஷேமாக தானே இருக்கும் நம்மளுடைய, ஐயோ நம்ம கொடுத்த இந்த வேலையை நம்ம முழுமையாக செய்ய முடியலன்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஆகையினால நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள எப்படி ஏற்றுக்கொள்ளணும், போனால் பார் நம்பி தானே அவங்கள அனுப்பிச்சி விட்டோம், போய் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த சபைக்காரங்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க தானே. இப்போ உங்களை நம்பி தானே நான் அனுப்பிச்சி விட்டோம், போய் அவருக்கு இருந்துட்டு வந்திருக்கலாம்ல, எங்களால் தான் முடியாது, ஏன்னா அத்தனை பேரும் போக முடியுமா, போக முடியாதுல்ல, அதனால தானே உங்களை இவ்வளோ செலவு பண்ணி, ஒரு சிலர் ஃபாரின் போவாங்க பாருங்கள், இவ்வளோ செலவு பண்ணி, அன்னைக்கு கூட யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன், ரொம்ப செலவு பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க, என்னமோ நிலத்தெல்லாம் விற்று அனுப்பிச்சி விட்டாங்க. கடைசியில் அந்த பையன் போனவன் 3 மாதம் தானே, எனக்கு வேலையே கிடைக்கல, என்னால் இங்கேயும் ஒன்றுமே என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தே சேர்ந்துட்டாரான், அழுது பிடிச்சி வந்தே சேர்ந்துட்டாரான். இப்போ இவங்களுக்கு கடன் தான் மிச்சம். அப்போ என்ன ஆகுறது, இவங்க அந்த கொஞ்சம் நினச்சிருந்தா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கல்ல நம்மளை அனுப்புறதுக்கு அப்படின்னு அதெல்லாம் நினச்சிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், நிச்சயமாக அங்கே வேலை செஞ்சுருப்பார் இருந்து. ஆனால் அவருக்கு அதெல்லாம் இதாக தெரியல, ஆகையினால அவர் திருப்பி வந்து சேர்ந்துட்டாரு. அப்போ இவங்க நினச்ச அந்த காரியம் நடக்கலை. அதே போல் இங்கே என்ன நடக்குது, அவங்க பணத்தை கொடுத்து விட்றாங்க, கொடுத்துட்டாரு, ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அவங்க கண்டினியூ பண்ண முடியாமல் அவர் திரும்பி வந்துட்டார். அப்போ ஒரு கொஞ்சம் இது அவமானமான காரியம்தான், ஏன்னா நிறையா செலவழித்து தான், அப்போ கப்பர் பயணத்துக்கெலாம் அவ்வளோ நிறையா செலவழிக்க வேண்டியிருக்கும், அப்படி தான் அவங்கள அனுப்பிச்சிருப்பாங்க. ஆகையினால அவருக்கு மன வருத்தம் தான், அந்த மன வருத்தம் கூட நீங்கள் படக்கூடாதுங்கிறதுக்காகையும் இப்போ இவர் என்ன செய்கிறாரு, பிலிப்பி அந்த நிருபத்தில் லெட்டரில் நீங்கள் அவனை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் எப்படி நினைக்கணும், அவரை கனம் பண்ண வேண்டும், மரியாதையாக நீங்கள் நடத்தணும், கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்ததான நல்ல காரியங்களை அவர் எப்படிலாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் தோல்வி அடைந்ததை போல தான் நினைப்பார். ஏன்னா நான் அப்படி நினச்சதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தோல்வி அடைந்த மாதிரி, ஒரு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றுமே நம்ம செய்ய மாட்டேங்கிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு எனக்குள்ளார வந்தது. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை இதன் மூலமாக என்னோட பேசினார். அப்போ இதில் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்காக செஞ்சார்
அப்படிங்கிறத இதில் சொல்கிறார். இந்த பிலிப்பியர் 2:25 நம்ம பார்க்குறோம். அவரை குறித்து சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? என் சகோதரன். யாரை பற்றி சொல்கிறாரு? எப்பாப்பிரா தீத்துவை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? அவர் என்னுடைய சகோதரன். என்னுடைய சகோதரனா பவுல் சொல்கிறார், என்னுடைய சகோதரன். என்னுடைய சகோதரன்னா சும்மா எல்லாம் போகிறவங்க வந்தவங்களெல்லாம் என் சகோதரன் சொல்ல முடியுமா? ரத்தத்தினால இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சகோதரன் சொல்லி அதை சொல்லுவோம் நம்ம, எங்கள் அண்ணங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சிலர் கூட ரொம்ப நம்ம பழகிட்டோம், நம்ம அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறோன்னா என் தம்பிங்க, இவங்க எங்கள் பிள்ளைங்க, இப்போ நாங்கள் சொல்லுவோம் அப்படி எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி. எத்தனை பிள்ளைங்க? நிறைய பிள்ளைங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நான் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். நிறைய பிள்ளைங்க இருக்குதுங்க, பேர பிள்ளைங்களாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அப்போ எல்லாம் எங்களுடைய பிள்ளைங்க. ஏன்னா அந்த மனசில் அவ்வளோ அவங்க மேலே உள்ளதான ஒரு அன்பு, அவங்க மேலே கரிசனை பாசம் இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனால நம்மளால் சொல்ல முடியுது. அப்போ நம்ம உடன் பிரவாத சகோதரனாக இருந்தால் கூட கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட எல்லாருமே நம்ம எல்லாரும் யார்? ஒரே குடும்பம், நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இந்த இதில் ஸ்கூல்லலாம் அது ஸ்கூலில் சொல்லுவாங்க தானே, அந்த உறுதிமொழி, நாம் எல்லாரும் இந்தியர், நாம் எல்லாரும் சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்களே சொல்கிறாங்க. அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ அதிகமாக சொல்லணும் இல்லையா? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்ம எல்லாரும் யார்? சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளார. அப்போ இயேசுவின் ரத்தம் தான் நமக்குள்ளார ஓடுது. அப்போ ஒரே ரத்தம், ரத்தம் தான் ஓடுது, உதிரம். ஆகையினால உதிரம்னா என்னது? ரத்தம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒரே ரத்தம் ஓடுறதுனால ரத்த பாசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி துடிக்குதும்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும்? நம்மளுக்குள்ளார துடிப்பு வரணும். அதே போல் இப்போ அவர் சொல்கிறாரு பவுல், அவன் என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அவரை. அவர் ஒருவேளை அவருக்கு ஒரு ஃபெயிலியர் மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நினச்சிருக்கலாம். அதே போல் அந்த பிலிப்பி அந்த சபையார் கூட என்ன செஞ்சுருக்கலாம்? அவன் போன காரியத்தை சரியாக முடிக்காமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி கூட அவங்க நினச்சிருக்கலாம். நான் நினச்சேன், ஜீவனை பற்றி நினைக்கிறப்ப நான் நினச்சேன், ஆண்டவரே அவன் 4 வருஷம் வந்திருக்கியா, எனக்கு அவன் இந்த ஜனவரிலேருந்து வரல, அதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தான். அப்போ ஆண்டவரே அவன் இவ்வளோ நாட்கள் இருந்திருக்கிறான், ஆண்டவரே அவன் ஆண்டவருக்குள்ளார என்ன தான் நாங்கள் அவளை வழி நடத்தியிருக்கிறோம், அவன் என்ன செஞ்சுருக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு அதை குறித்ததான ஒரு இது கூட எனக்கு மனசில் ரொம்ப வந்தது. அவன்ட்டு நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த நாட்களில் ரொம்ப அதிகமான அது ஒரு பாரமாக இருந்தது. அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவனோட இப்போ இந்த நாட்களில் அது தனித்து இருக்கிறது நல்லது தான் இல்லையா? ஒரு சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தனிமை போன்றதான காரியங்கள் நம்மளை ஐசோலேட் பண்ணி வைக்கிறாருன்னா நல்லதுக்கு தான். அந்த காரியங்கள் மூலமாக நிறைய காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குறார். அந்த தனிமையாக இருக்கிறப்ப தான் நம்ம ஆண்டவரோட கூட என்ன செய்ய முடியும்? நெருங்க முடியும். இல்லைன்னா அந்த உலக அலுவல்லையே நம்ம சிக்கி என்ன பண்ணிக்கிட்டு அதை பண்ணியா, இதை பண்ணியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அப்படி இப்படின்னு அதையே செஞ்சுட்டே இருப்போமே தவிர ஆண்டவரோடு உள்ளதான உறவை நம்ம சரி பண்ணிக்க மாட்டோம். அதனால் ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒரு சில ஆஸ்பத்திரிக்கு போனவங்க கூட சொன்னாங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனது அதுக்காக தான் ஆண்டவர் நடத்தி போயிருக்கிறார் போல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காரியங்கள் கூட நன்மைக்கு தான். பிசாசு இவங்களை பண்ணி அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு அவன் நினைப்பான். ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் மாற பண்ணுகிறார். ஒரு சில நேரம் இப்போ வேலைன்னு ஓடிப்போம், வேலையே இருக்காது. கொஞ்ச நாளில் என்ன செய்யாது? வேலையே இருக்காது. அந்த நாளில் தான் ஆண்டவர் சமூகத்தில் போய் அப்போ இவ்வளோ காரியங்கள் அப்போ தான் வரும். நான் இவ்வளோ நாள் நான் என்ன செய்யலை, இதெல்லாம் நான் அதை நினைக்கவே இல்லையே, இப்படி ஆண்டவரோடு உள்ளதான உறவு இவ்வளோ இன்பமாக இருக்குது, இதெல்லாம் நான் விட்டுட்டு இப்படியே ஓடிட்டே இருந்தேனே அப்படின்னு எந்த நிலைமை அதெல்லாம் உணர்ந்த பின்னாடி திருப்பி ஆண்டவர் தருவார். அதனால் வேலை இல்லாமலே இருக்க இல்லை, தருவார். தந்து அதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆகையினால இந்த காரியம் கூட நன்மைக்காக தான் நடக்கிறது. சரி, இப்போ என் சகோதரன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளார எப்படியா இருக்கிறோமா? நம்ம சகோதரர்களாக இருக்கிறோம். நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? சகோதர சிநேகத்திலே நம்ம என்ன செஞ்சுருக்கணுமா? நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பினால் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்ம ஒருத்தர் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள் பார்க்குறப்ப என்ன இருக்கணும்? நம்மளுக்குள்ளார
என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, அவங்களுக்குள்ள உயர்வு கிடையாது, தாழ்வு இல்லை. பணக்காரங்கன்னா ஒருத்தங்க, ஏழைனா ஒன்று, படித்தவங்கன்னா படிக்காத மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லாரும் நம்ம எப்படி இருக்கிறோம்? சகோதரர்களாய் சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். அந்த உணர்வு எல்லாருக்குள்ளாரையும் நம்மளுக்குள்ளார வரணும். ஒரு சில நேரங்களில் நம்ம அதில் குறைவுபட்டு விட்டோம். அதனால் இந்த நாளில் நம்ம அதையெல்லாம் சரி பண்ணிக்கொள்வோம். நம்ம ஒரு க்ரைட்டீரியா நம்ம வச்சுருப்போம். அவன் எனக்கு சகோதரன் சொல்லணும்னா இதெல்லாம் தகுதி இருக்கணும்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவரை தகுதி பார்த்தா நம்மளெல்லாம் ரட்சித்தார் இல்லையா? தகுதி இல்லாத நம்மளை தான் என்ன செய்தார்? ரட்சித்தார். ஆகையினால கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற நாமும் ஒருவர் நம்ம நேசிக்க வேண்டும். ரோமர் 12:10 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12:10 ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். ரோமர் 12:10 221வது பக்கத்தில், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் என்னவா இருக்குன்னா பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். அவங்க மரியாதை கொடுக்கல, நான் அப்படிலாம் இல்லை. நம்ம முந்தி கொடுத்துட்டோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன, அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நம்ம எதிர்பார்த்து அந்த கனம் மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையினாலே சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருக்க வேண்டும். கனம் பண்ணுகிறதிலே நம்ம முந்தி கொள்ள வேண்டும். அதே போல் எபேசியர் 2:19 படிக்கிறோம். எபேசியர் 2:19 265வது பக்கத்தில், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். நம்ம இனிமேல் அந்நியர் கிடையாது, பரதேசிகள் கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோமா? பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். தேவனுடைய வீட்டில் இருக்கிற நம்ம எல்லாரும் அவனுடைய உறுப்பினர்கள், சகோதரர் சகோதரிகளாக நம்ம இருக்கிறோம். எல்லாருக்குள்ளாரையும் யாருடைய ரத்தம் இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நம்ம. ஆகையினாலே நம்ம எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். அந்த எண்ணம் தான் நம்மளுக்குள்ளார வரணும். அதே போல் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4 281வது பக்கத்தில் பார்க்குறோம். 4 9 10, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அந்தபடியே நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். நம்ம அப்போ ஜெபம் பண்ணுறப்ப எதுக்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அன்பிலே பெருக வேண்டும். ஒருவரை தேவனை நேசிக்கணும். அதை தான் ஆண்டவர் 2 கட்டளை தான் இயேசுக்கு சொன்னது. 2 கட்டளை. என்ன கட்டளை? முதல், முழு மனதோட முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட உன் தேவனிலே அன்பு கூற வேண்டும். அடுத்தது, உன்னை போல பிறரையும் நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? முழு மனசா ஆண்டவரை நேசிக்கணும். அடுத்தது, சக மனிதர்களை, நமக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள நம்ம நேசிக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். 2 கட்டளை. அப்போ இதில் நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துருக்கிறார். அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகணும். ஆண்டவரை, இன்னும் உங்களை அன்பில் நான் என்ன செய்யணும்? பெருகணும். நான் இன்னும் அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த அன்பை செயல்படுத்தணும். நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அது எதிலையும் காண்பிக்கணும். வெறுமனே வார்த்தையில் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் உங்களை நேசிக்கிறேங்க, உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கிறேங்க. அதுக்கு அடையாளமாக காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அதுதான் அவங்களுடைய குறைச்சலில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம உதவி செய்யணும். அது எல்லாமே இப்போ சின்ன பிள்ளை நம்ம கேட்குது, நம்ம அந்த பிள்ளைய மேலே நம்ம நேசிக்கிறத எப்படி நம்ம காண்பிக்கிறோம்? அதுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன்னு அந்த பிள்ளைக்கு சொன்னால் புரியாதுல்ல. அந்த நேசத்தை எப்படி நம்ம காண்பிப்போம்? அந்த பிள்ளைங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த காரியம் எல்லாத்தையும் வாங்கி தர மாட்டோம். அதற்கு எது சரியாக இருக்குமோ, எது தகுதியாக இருக்குமோ அந்த காரியத்தை அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே அது புரிஞ்சுக்குது. அதே போல் இப்போ இந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க, அதை பூ வாங்கிட்டு வந்தால் அதை கொடுக்குறாங்க. சாயங்காலம் வந்த உடனே அப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. வீட்டிலையே பூத்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு அது தெரியாது, வாங்கிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் சண்டையில் கூட நான் பார்த்துருக்குறேன். ஒரு பூ வாங்கிட்டு வந்திருப்பியா, ஒரு 4 நாக்கு பூ வாங்கி தந்திருப்பியா எனக்கு அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட சண்டை.
இல்லைன்னா ஒரு ஜாக்கெட் துணி வாங்கி கொடுத்துருக்கிறியா அப்படின்னு சொல்லி சண்டை. ஸோ இதெல்லாம் என்னது, அந்த பெண்கள் எதிர்ப்பு, அதெல்லாம் அன்பை காண்பிக்கிறது. ஸோ இந்த நம்ம பொருட்கள் மூலமாக என்ன செய்யணும், அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறதுல பத்தாது, நம்ம செயல்களிலே நம்ம காண்பிக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். எபிரேயர் 13:1, எபிரேயர் 13:1, இதுவும் சகோதர சிநேகத்தை தான் சொல்லுது. 13:1, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். எல்லா சூழ்நிலையிலையும் அது எந்த நிலைமையில் வந்தாலும் அந்த சகோதர சிநேகத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாதான், விட்டுறக்கூடாது. அப்போ அதில் குறைவுகள் வரும், நம்ம காண்பிக்கிற அன்பை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்போ அதை விட்டுறலாமா, அதை விட்டுட்டேங்க, அதனால் அவர் என்னங்க அப்படி அது ஏற்றுக்க அவர் அது புரிஞ்சிக்கல, நம்ம ஏன் போய் இது பண்ணிக்கிட்டு, அதனால் நான் விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமா, அதில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பு எப்படி இருக்கணுமா, அன்கண்டிஷ்னலாக இருக்கணும். ஒரு கண்டிஷன் இல்லாததான ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அப்படி தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுல அர்த்தமே இல்லை. அவங்க செய்யாமல் இருந்தால் கூட நம்ம செய்யணும். அதுதான் சகோதர சிநேகத்தை அதை குறிக்கணும். அதனால சகோதர சிநேகத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கணுமா, நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு ஒரு காரியம் இருக்குது, நம்மளுக்கு அந்த வசனம் தெரியும். யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ ஒரு சீஷனுக்குரிய கிரைட்டீரியாவே என்னதான், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருத்தல். இயேசுவை பின்பற்றுகிறவங்க எல்லாரும் எதை உலகமே எதை தான் எதிர்பார்க்கும், அன்பு தான் எதிர்பார்க்கும், அன்பை தான் எதிர்பார்க்கும். மதர் தெரேசா கூட அவங்க மேலே உள்ள அன்பு இந்த ஜனங்களை நேசித்ததுனால தான் எல்லாத்தையும் விட்டு வந்து அவங்க இது பண்ணாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறார், அதனால தான் நான் உங்களை என்ன செய்கிறேன், நானும் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி அன்பை செயல்படுத்தினாங்க. அதனால் இன்றைக்கும் வரலாறு சொல்லுது, அவங்கள பற்றி சொல்லுது. ஆகினால இப்போ எப்படி நம்மளும் என்ன செய்யணும், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் என் சகோதரன் அப்படின்னு உரிமையில் சொல்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளார இயேசுவை ரத்தத்தினால் மீட்கப்பட்ட எல்லாருமே நம்ம சகோதரர்கள். அப்போ முதலாவது எப்பாப்பிராதித்துவை குறித்து நம்ம படிக்கிறப்ப யார் அவர், முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளார அவர் என்னுடைய சகோதரனாக இருக்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, என்னுடைய உடன் வேலையால், உடன் வேலை. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிலிப்பியர் 2:25 உடன் வேலையால். உடன் வேலையாள்னா யார், இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பணியில், என்னுடைய ராஜ்யத்தின் அந்த கட்டுமான பணியில் யார் இருக்கிறா, பவுல் ஒரு ஊழியக்காரர்னு வேலைக்காரர். ஊழியம்னா என்னது, வேலை. இப்போ நாங்கள்லாம் யார், ஊழியக்காரர்னா அது பெருமை இதில் வேலைக்காரர். அந்த பணியில் நாங்கள்லாம் யார், வேலைக்காரர். வேலைக்காரன் அப்படி திமிரா அப்படிலாம் இருக்க முடியுமா, இல்லை. அப்போ அந்த எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு பணிந்து தான் அவர் என்ன கட்டளை சொல்லுகிறாரோ அந்த கட்டளைப்படி நடக்கணும். இப்போ உடன் ஊழியக்காரர் அப்படின்னா யார், உடன் வேலையாள் அப்படின்னா என்ன, அந்த வேலையாள் இருக்கிறாரு, இவர் கூடவே இருந்து அவருக்கு பணிவிடை செய்கிறதான ஒரு வேலை. அப்போ அதான் நம்ம பார்த்தோம்ல, தீர்க்கதரிசிங்கிற நாமத்து நிமித்தம் அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு, கணக்கு வச்சிருக்கிறார். அப்போ ஊழியக்காரர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஊழியக்காரர் மட்டும் இல்லை, தேவனுடைய ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாரையுமே ஆசாரியர்களாக லேவியராக தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார், ராஜாக்களாக அழைத்திருக்கிறார். அப்போ நம்மளும் தானே எல்லா இடத்துல இருக்கிற இடங்களில் ஊழியம் செய்யணும். இப்போ எல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் சொல்ல முடியுமா, முடியாது. நீங்கள் தான், நம்ம தான் என்ன செய்யணும், அந்தந்த இருக்கிற இடத்துல சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறப்ப அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. ஆண்டவரை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், சாட்சி சொல்ல முடியும். இப்போ எப்படி பவுலும் சீலாவும் அங்கே இருந்தப்ப, அந்த சிறைச்சாலையில் இருந்தப்ப அவங்களே என்ன செய்கிறாங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவங்களே வந்தாங்க, ஜெயிலரே வந்து கேட்குறாரு. அப்போ இப்படி தான் ஆண்டவர் செய்ய வைப்பார். நம்முடைய சாட்சி வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் நம்மிடமாய் வருவார்கள். வாங்கங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஜெபம்னு சொல்ல தெரியாது, ஒரு பாடம் போடுங்க, இல்லைன்னா வேண்டிக்கங்க அப்படிம்பாங்க. நம்மளும் அதை என்ன செய்யணும், அவங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். ஆகையினால இதில் என்ன சொல்லியிருக்கு, உடன் வேலையால் அப்படின்னா கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். கலாத்தியர், அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3
9வது வசனம் பார்க்குறோம். 228வது பக்கம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை, அப்புறம் தேவனுக்கு எப்படி இருக்கிறாங்க, உடன் வேலையாட்களாக இருக்கிறார். இப்போ ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருடைய ஊழியத்தில் உடன் வேலையாளாக இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு சில நேரம் அவங்களுக்கு போய் உதவி செய்கிறோன்னா நம்ம அவங்களுக்கு வேலை செய்வது அது யாருக்கே செய்கிறதா, அது ஆண்டவருக்கே செய்கிறது தான். அப்படி தான் நம்ம படிக்கிறோம். எதில் படிக்கிறோம்? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். மத்தேயு 10. என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் யாருக்கு செஞ்சீங்க? எனக்கே செஞ்சீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 10ஆவது அதிகாரம் அதில் தீர்க்கதரிசி அது படிச்சிட்டோம்ல, 41 அந்த செய்கிறத நம்ம பார்த்தோம். மத்தேயு 25:40 என்ன வருது? 25:40 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த சிறியர்னா யார் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்குது? பலதரப்பட்டவர்கள், அதாவது பசியாக இருந்தவங்க, அவங்கள போய் விசாரித்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தோன்னா, அடுத்து தாகமாக இருந்தவங்களுக்கு தாகம் தீர்த்துருந்தோன்னா, நான் அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாது இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே இவங்க கேட்குறாங்க, நான் எப்போ ஆண்டவரே நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்க, எப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க, உங்களை வந்து நாங்கள் விசாரித்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவருக்கு, வேற யாரோ கூட இருக்கலாம், அந்நியர் அவங்க, ஆனாலும் அவங்கள விசாரித்து அவங்க ஜெபம் பண்ணோன்னா அதை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை பார்க்குறார். அதே போல் அன்னைக்கு கூட நாங்கள் இவங்க ஒரு கெட்சி அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப அங்கே போய் பார்க்க போனப்போ எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு அவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி, ஒரு சிலருக்கு நம்ம ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச காரியத்தை உதவி பண்ணிட்டு வந்தோம். அப்போ இது எல்லாமே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதுதான் தேவனுக்கு செய்கிறதா அர்த்தம். அவங்களுக்கு செஞ்சால் அது யாருக்கு செய்கிறோம்? ஆண்டவருக்கு செய்கிறோம். அதே போல் அக்கம் பக்கத்தில் யாருக்காவது அவங்க பசியாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒருவேளை ஆகாரம் நம்ம செய்கிறோமா, அப்போ அது யாருக்கு செஞ்சோம்? தேவனுக்கு செஞ்சோம். பகட்டா எல்லாருக்கும் ஷோ காமிச்சிட்டு ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க நான் கொடுக்குறத எடுங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. அதை ஆண்டவர் மட்டும்தான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்பார், அவரோட கணக்கில் மட்டும்தான் ஏறும், ஆண்டவருக்கு அது தெரியும். ஸோ இப்படி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் யாருக்கு செய்கிறீங்க? எனக்கு செய்கிறீங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு செய்கிறதையே ஆண்டவர் அவ்வளோ கணக்கு வச்சுருக்கிறப்ப ஊழியக்காரர்களுக்கு, அதே போல் தேவனுடைய அந்த ராஜ்யத்தில் இருக்கிற, அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்கள நேசித்து அவங்களுக்கு உடன் வேலையால் நம்ம இருந்தோன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அதை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் ஆண்டவர் அதை கணக்காக என்ன செஞ்சு வச்சுப்பாரா, எழுதி வச்சிருப்பாருன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறது? உன்னுடைய உடன் சேவகன் என்று சொல்லியிருக்கிறது. உடன் சேவகன். இப்போ நம்மளை எல்லாத்துலேயுமே ஆண்டவர் போர் வீரர்களாக தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். எபேசியர் 5ஆவது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம்ல, நம்ம எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய அந்த யுத்தத்தில் இருக்கிறோம். எல்லாருமே ஒரு போர் சேவகர் தான். அந்த போர் சேவகருக்குரிய அந்த ஆயுதங்களை அணிந்து கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த யுத்தத்தை செய்ய வேண்டும். இப்போ இப்போ நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தங்க அவங்க குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, அது ஆவிக்குரிய யுத்தம் வச்சுக்கோங்களேன். அதாவது மெட்டீரியலாக ஏதோ ஒரு இதுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஏதோ பண உதவியோ ஏதோ உதவி நம்ம போய் கூட அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அப்படி உதவி செய்யலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் அவங்களுக்கு பயங்கர போராட்டம் இருக்கும். மந்திர சூனிய கட்டுகள், இல்லைனா தேவையில்லாத எதிர்ப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் நம்ம எப்படி தான் செய்யணும், ஆவிக்குரியவர்கள் அது ஆவிக்குரிய ரீதியில் தான் நம்ம அதை அந்த அந்த ஆவிகளோடு போராடி நம்ம அவங்களுக்கு அந்த ஜெயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் செய்தோன்னா நம்மளும் யாரு தான், உடன் சேவகர்கள், உடன் போர் சேவகர். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள் நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, சிறையிருப்பில் இருக்கிறாங்க, நிறைய விட முடியாத பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க.
நம்முடைய சபையில் இருக்கிறவங்க, இல்லைனா கிறிஸ்துவுக்குள்ளார மீட்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்காகலாம் நம்ம போராடி என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? எப்படி போராடி ஜெபிக்கணுமா? நம்முடைய பிராணன் போகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு போராடி அவர்களுக்கு சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை, ஒரு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? அவங்களுக்காக போராடி நம்ம அந்த ஜெயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்களோட சேர்ந்து இப்போ ஒருத்தங்க ஃபைட் பண்ணுறது கஷ்டம், அதுவே ஒரு எதிரியை தாக்குறதுக்கு இன்னும் 2 பேர், இன்னும் 2-3 பேர் சேர்ந்து அவங்க அது போராடினாங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? அவங்கள மேற்கொள்ள முடியும்ல. அதே தான் ஆவிக்குரிய யுத்தத்துலேயும் அதே தான். ஒரு தனி மனிதனாக இருந்து அந்த குடும்பத்தில் வர்ற காரியங்களை போராடிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அநேகர் சேர்ந்து, அந்த கிறிஸ்துவின் சரீரமாகி அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக போராடி நம்ம அந்த யுத்தத்தில் நம்ம செயல்பட்டால் நிச்சயமாக அந்த வெற்றியை சீக்கிரமாக என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக் கொடுக்கணும் நம்ம. அப்போ தான் நம்மளும் என்ன அந்த கிரைட்டீரியாவில் வருவோம், அந்த உடன் சேவகன் அப்படிங்கிறதான ஒரு அந்தஸ்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு போர் வீரன், இப்போ அந்த மிலிட்ரிக்கெலாம் போகிறாங்கல்ல, அவங்க போகிறவங்க யாரும், அதாவது தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் என்ன செய்யக்கூடாதான்? பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் அவன் என்ன செய்யக்கூடாதான்? சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. வசனத்தை படிக்கலாமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 15-17 அதில் என்ன வருகிறது? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 தீமோத்தேயு 1:18 அந்த வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:18 வசனம் அங்கே தான் வருது. 286வது பக்கத்தில், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நல்ல போராட்டத்தை என்ன செய்யணுமா? போராட வேண்டும் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வசனம் கூட இருக்குது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அடுத்த வசனம், தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மிலிட்ரியில் இருக்கிறவங்க திடீர்னு இங்கெல்லாம் வந்துட்டு எதையாவது வேலையில் இங்கே இருந்து செய்யலான்லாம் இருக்க முடியாது. எவ்வளோ காலம் 10 வருஷம் இருக்கிறேன், 15 வருஷம் இருக்கிறேன்னு எழுதி கொடுத்தா அத்தனை வருஷம் கட்டாயம் என்ன செய்யணுமா? எழுதணுமா? அதை மீறி இங்கே இருந்துட்டாங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க. பாருங்க, அப்போ சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி அவன் என்ன செய்யக்கூடாது? பிழைப்பு கழுத்த அளவுகளில், ஐயோ எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது, அவன் குடும்பத்தை மறந்துட்டு என்னால் இருக்க முடியல, அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக மிலிட்ரியில் போய் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆகையினால தனக்கு, அதாவது அந்த போர் வீரன் எவனும் எப்படி இருக்கணுமா? தனக்காக வாழாமல் நம்ம எந்த மிஷன், எந்த காரியத்துக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த காரியத்துக்காக, பிறனுக்காக. இப்போ நாட்டுக்கு சேவை செய்கிற போர் வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட எண்ணமெல்லாம் என்ன இருக்கும்? நாட்டுக்காக சேவை செய்யணும் அப்படி தான் இருக்கணும். அவங்க குடும்பத்தை பற்றியெல்லாம் நினைப்பாங்களா? நினைக்கக்கூடாது, நினைக்க மாட்டாங்க. எப்பயாவது கொஞ்சம் நேரம் இடையில கேப்புக்கு இருக்கிற நேரம் தான் அவங்க ஃபோன் பண்ண முடியும், எதுவுமே செய்ய முடியும். அப்படி தான் அவங்க இருக்கணும். அப்போ தண்டில் சேவகம் பண்ணுகிறவன், இந்த போருக்குன்னு நம்ம நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் யுத்தம் உண்டு, ஆவிக்குரிய யுத்தம் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரும். அதை எப்படி தான் நம்ம மேற்கொள்ளணும்? ஆவிக்குரிய ரீதியில் தான் மேற்கொள்ள முடியுமே தவிர நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட நம்ம என்ன செய்ய முடியாது? போராடவே முடியவே முடியாது. மனுஷரோட போராடினா ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ரீதியில் உள்ளதை ஆவிக்குரிய ரீதியில் தான் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். மற்றபடி அவங்கக்கிட்ட அப்படியே சொல்லி அப்படியே அதை பண்ணலாம், பேசலாம், அப்படிலாம் சொல்லிலாம் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம். ஆகையினால அது ஆவி மண்டலத்தில் தான் நம்ம செய்யணும். அப்போ அதை எப்படி செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு, அந்த யுத்த ஆயுதங்களை கொண்டு நம்ம அந்த ஆவிக்கு எதிராக எதிர்த்து நிற்கும் பொழுது
அவன் விட்டு ஓடி போவான். அப்போ இந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மளும் என்ன செய்கிறோம்? உடன் சேவகராக இருக்கிறோம். இப்போ எப்பாப்பிராதீத்து இப்படி தான் அவர் இருந்திருக்கிறார், பவுலுக்கு உடன் சேவகனாக இருந்திருக்கிறார். அடுத்தது உங்கள் ஸ்தானாபதி அப்படின்னு இருக்குது. உங்கள் ஸ்தானாபதினா அவங்களுக்கு ஒரு அம்பாசிடர், அவங்களுக்காக அந்த ஆக்சுவலாக வந்து மக்கதோனியர் அவங்க முழுசுமாக அவங்க வந்து செய்யணும். ஆனால் அவங்க சார்பில் இவர் வந்து என்ன செய்கிறாரு? உங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக அவர் வந்து எனக்கு எப்பாப்பிராதீத்து என்ன செய்கிறார்? எனக்கு வந்து உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து உங்கள் ஸ்தானாபதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 5வது என்ன சொல்லியிருக்குது? என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். நான் குறைவாக இருந்தேன் நிறைய விஷயத்தில், அதாவது ஒரு வேளை சாப்பாடு, அப்புறம் அடுத்தது பலவீனங்கள், அப்புறம் அதே போல் இப்போ தனிமையாக மனிதனாக ஒரு ஜெயிலில் போட்டுட்டாங்கன்னா மனதளவுலையும் அவங்க பாதிப்புகள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த குறைச்சலில் அவன் எனக்கு என்ன செய்தானா? உதவி செய்தான். எப்பாப்பிராதீத்துவை பற்றி அந்த மாதிரி அவர் சொல்லுகிறார். அடுத்தது இன்னொரு வசனம், என்ன படிக்கிறோம்? 5வது காரியம், என் குறைச்சலில் உதவி செய்தவன். குறைச்சலில் உதவி செய்தவன். அடுத்ததாக என்ன பார்க்குறோம்? எல்லார் மேலும் 26வது வசனம், அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவன். உங்கள் எல்லார் மேலும் யார் மேலே? அவங்க சபையை விட்டுட்டு வந்தான்ல, அவங்க மேலேயும் அவன் என்னவா இருக்கிறானா? வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறானா. அதான் வந்து என்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த பிலிப்பியரில் தான் எழுதுகிறார் அவர். நான் உங்களை எல்லாம் என்னுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? பவுல் சொல்கிறார். நான் உங்களை என்னுடைய இருதயத்திலே, 7வது வசனம் பாருங்களேன். 7வது வசனம், 1 வசனம், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என்னுடைய இருதயத்திலே தரித்து கொண்டு இருக்கிறபடியினாலே உங்களை எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தகுதியாக இருக்குது. அப்போது ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணணுமா? அந்த இப்போ இருக்கிறாங்க எல்லாம்னா அவங்க இருதயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? தரித்து கொண்டு இருக்கணும். இருதயத்தில் இப்போ எப்படி ஒரு குடும்பத்தை தகப்பன், அந்த தாய் பார்த்திங்கன்னா சதாச்சிவனே எப்போ பார்த்தாலும் எதை குறிச்சே இருக்கும்? அவங்க பிள்ளைகளை சுற்றி, அவங்க வீட்டுக்கார இதே தான் நினச்சிட்டே இருப்பாங்க, வேறு எண்ணமே வராது. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு வேலையில் இருந்தால் கூட அந்த எண்ணங்கள் அப்பப்போ என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுதான் என்னது? இருதயத்திலே தரித்து கொண்டு இருத்தல் அப்படின்னு. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என்ன செய்யணும்? ஊழியக்காரராக இருதயத்தில் தரித்து கொண்டு அவர்களுக்காக ஜெபத்தில் என்ன செய்யணுமா? விடாப்புடியாக அவங்களுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்ததான அந்த கட்டளை. இப்போ இதே தான் உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, அதே போல் இந்த சபையில் உள்ளவங்களுக்காக, மற்ற குடும்பங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இருதயத்திலே அவர்கள் நினைவாக இருக்கணும். அவங்கள பற்றி அவங்க என்ன ஆனாங்க, அவங்க காரியம் என்ன ஆயிடுச்சு, இது ஆயிப்பச்சா, இப்படி விசாரிக்கணும். அவங்கள மனம் விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கும் பொழுதே அவங்களுடைய அந்த பாதி காரியம் என்ன ஆயிரும்? கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிரும். அந்த ஒரு கஷ்டத்திலேருந்து கூட அவங்க என்ன செஞ்சுருவாங்க? இப்போ அவங்க துக்கத்திலேயோ ஒரு கஷ்டத்துலேயோ இருக்கிறப்ப அவங்கள போய் ஒரு நல்லபடியான ஒரு ஆறுதலான 4 வார்த்தைகளை என்ன செய்யணும்? பேசணும். 4 வார்த்தை நறுக்குன்னு பேசக்கூடாது. எப்படி பேசணும்? ஆறுதலாக அவள் பேசணுன்னா அவங்க எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? அவங்கள உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தைகளை நம்ம பேசணும். அதோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுதான் நமது இருதயத்திலே தரித்து கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இதில் பார்க்குறோம், அவன் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். பவுலை போலவே இவரும் எப்படி இருக்கிறாராம்? அந்த சபையார் மேலே ரொம்ப வாஞ்ச. எதுக்காக அப்படின்னா, இவங்க சுகம் இல்லைன்னு அவங்க கேள்விப்படுறாங்க. யார்? சபை மக்கள் கேள்விப்படுறாங்க. ஐயோ நம்ம அனுப்பிச்சி விட்டோமே, இவனுக்கு இப்படி சுகம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு அவங்க கேள்விப்படுறாங்க. ஆகையினால ஐயோ அவங்க பாவம் என்னைய நினச்சி அவங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்க? கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இவன் இங்கேருந்து அவங்கள பற்றி என்ன செஞ்சுட்டு இருக்கிறானா? நினச்சிட்டு இருக்கிறானா. அதுதான் இதில் சொல்லுது. நம்ம சொல்லுவோம்ல, யாருக்குமே தெரிய வேணான்னு தாங்க நாங்களே இது பண்ணிக்கிட்டோம், ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு என்ன உண்டாகுறது? பாரம் உண்டாகிறது. ஆனால் ஜெபத்திற்காக நம்ம என்ன செய்யலாம்? ஒருவர் பாரத்தை ஒருங்க சுமக்கிறோன்னு தான் எப்படி சுமக்கிறது? போய் அவங்களுக்கு இருக்க வியாதியை நம்ம வாங்கி வச்சுக்க முடியாது இல்லையா? அந்த குடும்பத்தில் உள்ள காரியங்கள் அவங்க தான் தாங்கி ஆகணும். ஆனாலும் ஜெபத்தினால, நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளினால நம்ம என்ன செய்யலாம்? அவங்கள தாங்க முடியும். அதுதான் நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கும். அதுதான் நம்ம அவங்க மேல் உள்ளதான வாஞ்சையை காண்பிக்கிறது. அடுத்தது
ஏழாவதாக, தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனாக இருந்தான். அவனுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஐயோ, அவங்க கேட்டு அவங்களும் மனசு இதாயிருவாங்களேன்னு அவனுக்குள்ளார என்ன வந்துச்சான்? வியாகுலப்படுகிறவனுமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி இப்போ இதில் அவர் சொல்கிறப்ப யாரை ஹைலைட் பண்ணுறாரு? அந்த எப்பாப்பிராதீத்துவை குறித்து அவரோட புகழ்ச்சியாக என்ன செய்கிறார்? சபை மக்களுக்கு சொல்கிறார். அடுத்தது, அவன் வியாதிப்பட்டு 27 படிக்கிறோம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தது மெய்தான். ரொம்ப சாகிற அளவுக்கு அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டான், உண்மைதான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். எப்படி? ஜெபம். ஆண்டவர் அவன் மேலே கிருபை உள்ளவராக இருந்ததுனால அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இவருக்கு என்ன துக்கம்? பவுல் இப்போ ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறார். இவன் இங்கே ஜெயிலில் வந்தவன், என்னை பார்க்க வந்தவன் செத்து போயிட்டான் அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் கூட கொஞ்சம் தான் நம்மளுக்கு உதவி செஞ்ச வந்தவன் அவனே இப்படி ஆயிட்டானா என்ன செய்கிறது? அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆகையினால தான் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வராதபடிக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் எனக்கும் உதவி செய்தார். அப்போ பிறர் நலத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே நம்ம நினைக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், பாரத்தோட அவங்க காரியங்களை எல்லாம் நம்ம நிறைவேற்றணும். அப்போ இதில் பார்க்குறோம், நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதி சீக்கிரமாய் உங்களிடத்துல நான் என்ன செஞ்சுட்டேன்? அனுப்பியிருக்கிறேன். இப்போ அவன் தான் உங்கள் கையில் இந்த லெட்டரையும் கொடுத்துருக்குறான். அதை இப்போ படிக்கிறான். அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. அப்போ அதை படிக்கிறப்ப போனான் செஞ்சான், அதை முடியல அப்படின்னு கேட்டால் அவர் தலைகுனிவாயிரும்ல. ஆகையினால் அவரை பற்றி ரொம்ப நல்லா அவரை குறித்து எழுதியிருக்கிறார். 29 படிக்கிறான். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கோங்க. நான் அவனை விசனமால நான் அனுப்பலை, எனக்கு வேலை செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லிலாம் நான் அனுப்பலை. அவன் எனக்கு இப்படிலாம் இருந்தான், அவனை சந்தோஷத்தோடு தான் நான் இப்போ என்ன செஞ்சுருக்கிறேன்? அனுப்பியிருக்கிறேன். அவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்னமா நினைக்கணுமா? கனமாக எண்ணுங்கள், நீங்கள் குறைவாக நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தைகளை சொல்கிறார். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் அவன் தான் வந்து என்ன செய்தான்? செஞ்சான். உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனை கூட, தன்னுடைய ஜீவனை கூட எண்ணாமல் அவன் செய்தான் அப்படின்னு சொல்லி இதில் அந்த காரியத்தை எப்பாப்பிராதீத்துவை குறித்து அந்த பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார். இதே வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம என்ன தான் செய்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக தானே பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம், நினைப்போம் தானே? நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறோம்? நம்ம குடும்பம் ஏன் இது அது இதுன்னு அந்த குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளார நடத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. அதே நேரம் நம்ம சபையில் இருக்கிற இல்லைன்னா நம்மளை கிறிஸ்துவை அறிந்ததான மற்ற குடும்பங்கள் இருப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம என்ன செய்யணுமா? அந்த சகோதர ஸ்நேகம் இருக்கணும். அவங்களுக்காக உடன் போர் சேவகராய் நம்ம அதை செய்ய வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய குறைவுகளில் நம்ம உதவி செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்தால் நம்மளை எப்பாப்பிராதீத்துவை பற்றி எப்படி வேதத்தில் எழுதப்பட்டதோ அதை போல் நம்மளுடைய பெயர்களும் எங்கே எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில் நிச்சயமாக ஆண்டவர் அதை எழுதி வச்சிருப்பார். ஒரு நாள் அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. அதனால் நம்ம எதுவுமே செய்யலை அப்படிலாம் நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன ஜபங்களை கூட ஆண்டவர் அதை கணக்கு வச்சிருக்கிறார். ஒரு நாள் அது வீணாக போகாது. நம்ம ஆகையினால இப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற காரியங்களில் நம்ம இன்னும் அதிகமாக என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அதே போல் அன்பு கூறணும். அதிலெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? குறைவு பற்றக்கூடாது. அதே போல் நம்மளால் ஆன உதவியை அவங்க குறைச்சலில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். நம்மளுடையதையே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு அது இல்லை, ஐயோ எனக்கு இது இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடாது. மற்றவர்களை ஒப்பிடும் பொழுது நம்மளை விட அவர்கள் மேன்மையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கருதி அவர்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறதான ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இப்போ அந்த எப்பாப்பிராதீத்து அப்படின்னா அந்த மீனிங்கே என்னன்னா சாமிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது தியாகம் உள்ளவன், கவர்ந்து இழுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அவன் பேருக்கு அர்த்தமே கவர்ந்து இழுக்கிறவன். அப்போ நம்மளுடைய பேச்சினால் கவர்ந்து இழுக்க முடியாது. அவங்க நல்லா பேசுவாங்கங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் கேட்க முடியும் அவங்க பேச்சை? போர் அடிச்சு போயிருந்தானே, அதையே எப்போ பார்த்தாலும் இதே தாங்க பேசுவாங்க அப்படின்னா போர் அடிச்சிடும். ஆனால் அதுவே நம்முடைய செயல் அவங்கள நம்ம பக்கமாக ஈர்க்கிறதா இருக்கும். நம்ம காண்பிக்கிற அன்பு நம்ம பக்கமாக அது ஈர்க்கிறதா இருக்கும். நம்ம செய்கிறதான உதவி நம்ம பக்கம் ஈர்க்கிறதா இருக்கும். ஆகையினால மற்றவங்களை கவர்ந்து இருக்கிறதான வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? நம்முடைய சாட்சி வாழ்க்கையினால்தான், நம்முடைய செயல்கள் மூலமாக தான். அப்போ கிறிஸ்துவினுடைய அன்பு நம் மூலமாக என்ன செய்யணும்? வெளிப்படும்.
நம்ம இருக்கிற இடங்களிலே சாட்சி உள்ளவர்களாக நம்ம பேசுகிற பேச்சு வார்த்தை எல்லாமே அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமா, அடுத்தது அவங்களை ஊக்குவிக்கிறதா, இல்லைன்னா அவங்கள நிலைக்குலைய வச்சுறதா. நம்ம பேசின உடனே பேசினாங்களா அப்படியே ஆயிடுச்சு, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்றாங்களா, அப்படி வார்த்தைகள் பேசக்கூடாது. அவங்கள ஊக்குவிக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், பேசணும். நம்ம வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள், ஒருவருக்கொருவர் பேசுகிற வார்த்தைகள் அப்படி தான் பேசணுமே தவிர அவங்களை நிலைக்குலைய வைக்கக்கூடாது. ஆகினால இந்த நாளிலே இப்படிப்பட்டதான இந்த நபர் மூலமாக, எப்பாப்பிராதித் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசினார். ஆண்டவர் உங்களோட நிச்சயமாக பேசியிருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். நம்மளை ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் ஒவ்வொருத்தரையும் என்ன செஞ்சுருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். எல்லாரும் எடுத்த உடனே மேடை பிரசங்கியாக போய் செய்யணுங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு சாதாரண நம்மளோட இருக்கிற இங்கே கீழே நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் கூட அவங்க மேடையில் இருக்கிறவங்க வந்து சொல்ல முடியாது. நம்ம போய் சொன்னாதான் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும். நம்ம காண்பித்தாதான் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். ஆகையினால இருக்கிற இடங்களிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகள் மத்தியிலே, நம்ம இருக்கிற ஊரில் நம்மளை சாட்சியாக இருக்கும்படி தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நம் நிமித்தமாக நம்ம ஊருக்கும் என்ன வரும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம ஏனோ நம்மளை சும்மாலாம் ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கல. நான் கடந்த நாள் கூட அதை பகிர்ந்து கொண்டேன். நம்ம சபையை சும்மாலாம் ஆண்டவர் இங்கே வைக்கல. ஏதோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம் நிமித்தமாக இந்த பட்டணம், இந்த கிராம பகுதிகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. வர இருக்கிற தீமையிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கப்படுகிறார்கள். நம்ம ஏறெடுக்கிற ஜபங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கோட்டை மாதிரி இருக்குது, நிச்சயமாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறீங்க. அதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஆனாலும் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், நம்ம அன்பு கூறணும், இன்னும் அதிகமாக நம்ம செயல்படணும், இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், இந்த காரியங்களை இன்னும் நம்ம வளர வேண்டும் என்கிறதான இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இது நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.